எல்லாருக்கும் வணக்கம். 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 இன்னைக்கு ஆடி 18 இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள சண்டேஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ப்ரோக்ராம் நடக்கும். இந்த ஒரு வாரம் மட்டும் சண்டேஸ் எங்கேயுமே ப்ரோக்ராம் இல்லை. எல்லாரும் அதுக்கு முத நாள் மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் அதே சண்டே தான் வைப்போம். ஆடி 18 இருந்தால் கூட நம்ம மக்கள்லாம் வருவாங்க. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மி தான். ஆனால் எதிர்பார்த்ததை விட ஆடி 18ஆவே இருந்தாலும் இது என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு நான் பிஸ்னஸ் ஆக்கிக்க போறேன் அப்படின்னு வந்த புது நபர்களுக்கும் இந்த ஆடி 18 நாள்ல இங்க வந்தவங்க அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை சொல்லிக்கிறோம். இன்னைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் எல்லாரும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா கோவிலுக்கு இல்லையா? ஆனா செய்யும் தொழிலே தெய்வம்னு இங்கேயும் வரணும்னு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா எங்க போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் வேணா கிடைக்கலாம். சம்பாதிக்கணும் போனா ஆரோக்கியம் கிடைக்காது, ஆரோக்கியத்தை பார்த்தா சம்பாத்தியம் கிடைக்காது. ஆனா ஆரோக்கியம் சம்பாத்தியம் இது ரெண்டுமே கிடைக்குதுன்னா அது நம்முடைய மைல்ஸ்டோன்ல மட்டும்தான் நீ கிடைக்கும். அடுத்த எல்லாரும் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நான் அதை சரி பண்ணேன் இதை சரி பண்ணேன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா? எல்லாருக்கும் அதை பார்த்தா என்னடா இவ்வளவு பேர் இவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்காங்களா அப்படின்னு தோணி இருக்கும். ஆனா நம்ம வீட்லயே எடுங்க, இருக்கிற ஒரு 3 பேருக்குமே 3 பிரச்சனை இருக்குதா இல்லையா? முன்னால நோயாளிகள் எங்கேயோ யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு நோயாளி தான். அவ்வளவு நோய் பிரச்சனை இருக்கு. அது அத்தனையும் தீர்க்கக்கூடிய இடம் இன்னைக்கு நமக்கு மைலேஜ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் எனக்கும் இந்த நோய்க்காக தான் ப்ராடக்ட் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா நான் இங்க வரும்போது எதுக்காக ஆசைப்பட்டு வந்தேன் தெரியுமா? ஏன்னா இங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இருக்கு, விவசாயத்துக்கு வேண்டிய ப்ராடக்ட் இருக்கு. அடுத்தது எனக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 22 வருஷம் முடப்பாத நோயாளி. என்கிட்ட ப்ராடக்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. ஏன்னா இத்தனை வருஷம் நோயில இருந்துட்டோம். சொல்லுவாங்கல்ல கொஞ்ச நாள் பழகிடும்னு. அப்படி நோயில பழகியாச்சு. உடம்பு ஃபுல்லும் வலிதான் இருக்கும். இந்த கையில தெரியுதுங்களா, விரல்லாம் வளைய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஜாயிண்ட்டுகள் பாதிச்சிருச்சு. என்னால நிக்க முடியாது. இந்த நோய் அதிகமாகி ஒரு வீட்டுல முடிஞ்சது, அடுத்த ஒரு ரூம்குள்ள தான் இருக்க முடியும். அடுத்த பெட்ல முடிஞ்சிருச்சு. அந்த பெட்டை விட்டு இறக்கணும்னா ஒரு ஆளோட உதவி இல்லாம என்னால அந்த பெட்ல இருந்து நகர முடியாது. அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு இது நல்லாகும் அப்படின்னு தோணுது. ஆனா எனக்கு பெருசா அது மேல ஒரு ஈர்ப்பு வரல. ஏன்னா என் நோய்க்காக என் குடும்பம் நிறைய செலவு பண்ணிட்டாங்க. இன்னொரு தடவை இதையும் வாங்கணும், இன்னொரு தடவை செலவு பண்ணணும் தானே. ஏன்னா 2 இடத்துல விட்டு நாங்க கடனாளி ஆயிட்டாங்க. என் குடும்பம் என்னால கடனாளி ஆனாங்க. இன்னொரு தடவை இது நான் சரியே பண்ணட்டும், ஆனா திரும்ப நான் செலவு பண்ணணும்ல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இதுக்கு மேல செலவு பண்ண ரெடியா இல்ல சார். பொருள் நல்லா தான் இருக்குது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா செலவு பண்ண ரெடியா இல்லைன்னு சொல்லும் போதுதான் இங்க வெறும் செலவு மட்டும் இல்ல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு பிசினஸ் பிளான் இங்க சொன்னாங்க இல்லையா? அன்னைக்கு எனக்கு வீட்டுல நோட்ல சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு காலத்துல நிறைய சம்பாதிச்ச ஒரு நபர், அது கடைசியில எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ வந்ததுல சம்பாதிக்க முடியாம போயிடுச்சு. என் குடும்பத்துக்கு நான் கொடுத்து உதவுற காலம் போய் என் குடும்பம் எனக்காக அன்னைக்கு கடன் பட்டிருக்காங்கன்னா இந்த பிளான் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சம்பாதிச்சே ஆகணும். ஒரு வாரம் 1000 ரூபாய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. இதெல்லாம் மேட்ரா அப்படியா? எவ்வளவு சொன்னாங்க? 2,10,000 போதுமா? அதுதான் நாங்க மெதுவா சொன்னோம் அப்படின்றீங்களா? 2,10,000 ஒரு வருஷம் சம்பாதிக்காத ஒரு வருமானத்தை ஒரு வாரம் சம்பாதிக்க முடியும்னா நிஜமா நம்ப முடியாது இல்லையா? அன்னைக்கு எனக்கும் நம்ப முடியல. என்கிட்ட பெட்ல உட்காந்து பிளான் கேட்கிறேன். பிளான் சொல்லிட்டு கடைசியில இங்க ராஜ் மேடம் சொல்லிப்பாங்க நினைக்கிறேன், நீங்களும் வாங்க மேடம் 2,10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல யாரு பார்த்தாலும் சிரிச்சிருப்பாங்க. நானும் சிரிச்சிட்டேன். அவ்வளவு வலி இருந்தாலும் நடக்கவே முடியல. இந்த ஒரு இதுல படத்துல சொல்லுவாங்க நிக்கவே முடியலையா அப்படின்னு. அது மாதிரி நடக்கவே முடியல. நான் 2,10,000 சம்பாதிக்கிறதா சார்? ஒவ்வொரு மோட்டிவேஷன் உடம்புக்கு ஆகாது. எனக்கு அவ்வளவு வேண்டாம். 2,10,000 வேண்டாம். ஆனா 2,000 வேணுமா இல்லையா? இனி 2,000 சம்பாதிக்க வைங்க. நான் சம்பாதிச்சு எனக்கு வேண்டிய ப்ராடக்ட என் காசுல வாங்கி என் உடம்ப குணப்படுத்தணும். என் குடும்பத்தை எதுக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. அது முடியும்னா சொல்லுங்க, நான் பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நான் இங்க ஜாயின் பண்ணது உடம்பு சரியில்லைன்னா கூட வருமானத்துக்காக மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணினேன். கண்டிப்பா வாங்க மேடம். 2,000 இல்ல 2,10,000 சம்பாதிக்க மறுபடியும் அதவே சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டேன் நான். வர்ற அன்னைக்கு பாத்துக்கலாம். ஏன்னா என்ன நம்பிக்கைன்னா வராது
அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு 2000க்கு ஆசைப்பட்டுதான் 55,000 ஹோம் ஷாப் பிளான்ல அந்த 55,000 கந்து வட்டிக்கு 10 வட்டிக்கு கடன் வாங்கி தான் நான் ஜாயின் பண்ணினேன். ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். 15 நாள்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோட வலிகள் பெயின் கில்லர் மாத்திரை போட்டா கூட அந்த வலிகளுடைய அளவு கூடிக்கிட்டே இருந்தது. வலி மாத்திரை போட்டாலும் சரியாகக்கூடிய வலிகள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலிகள் குறையுது. என்னோட வேலையை நானே பார்க்க ஆரம்பிக்கிறேன். சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஏன்னா நான் பிராங்கா சொல்ல முடியாது, என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட ஒரு ஆளுடைய உதவி வேணும்னா அதோட கொடுமையான வாழ்க்கை ஏதாவது இருக்கா? நிறைய டைம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு டெத் நியூஸ் வீட்டுக்கு வரும். நல்லாதானே இருந்தாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அப்ப நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், நல்லா இருக்கவங்களா கூட்டு போய் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு விதி எழுதக்கூடாதா, நான் போயிட்டா கூட பரவாயில்ல, எனக்கும் கஷ்டம் இல்லை குடும்பத்துக்கும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நிறைய வேண்டிட்டு இருக்கேன். ஆனா திரும்ப உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு கடவுள் காமிச்ச ஒரு இடம் தான் நம்முடைய இந்த மைலேஜ் மார்க்கெட்டிங். எனக்கு கிடைச்ச அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னை வீடு தேடி சொல்லும் போது நான் வேண்டாம்னு சொன்னேன். நல்ல வேலை, நான் வேண்டாம்னு சொன்னோடனே இவங்க லைக் பண்ண மாட்டாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிருந்தா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? எனக்கு மட்டும்தான் நஷ்டம். நான் வரலன்னு சொன்னா அந்த நபர் இன்னொரு ஆளை பார்த்துட்டு டீம் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்னை கொஞ்சம் கட்டாயப்படுத்தினதுனால எனக்கு இந்த பிசினஸ் கிடைச்சது. அது மாதிரி நீங்க அட்டாக் பேசிருப்பீங்க, வேண்டாம்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நான் ஒரு இடத்துல சொல்ற வார்த்தை, ஒரு நபர் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு செய்யற துரோகம் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் புரிய வைங்க, நம்பிக்கை கொடுங்க, அவங்களை எடுங்க. கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கூட எடுங்க. என்னைய கட்டாயப்படுத்த ஜாயின் பண்ண வச்சாங்க, மாட்டேன்னு சொல்ல கட்டாயப்படுத்தினாங்க. எடுங்க, நாங்க கேரண்டி, நாங்க இருக்கிறோம், கூட சப்போர்ட் இருக்கோம்னு அவ்வளவு கட்டாயப்படுத்தணும் உள்ள வந்ததுனால அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு 2000 போதும்னு சொன்னேன். நீங்க 5000 10,000 சொல்லிட்டு 2,10,000 வாங்கக்கூடிய ஒரு நபரா என்னைய உருவாக்குன என்னுடைய குரு கிரேட் ஜாய்சர் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தினேன். இங்க வந்த ஒருத்தரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா எங்க கூட சேர்ந்து நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து உங்களை சம்பாதிக்க வைக்க நாங்க எப்பவுமே கூட துணையா இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு இங்க பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.